நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத வச்சுதான் உங்களுக்கு கிடைக்க போற மரியாதை, ஆதரவு எல்லாம். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். 2007 வாஷிங்டன் டிசில ஒரு கூட்டமான சப்வே, அந்த கூட்டமான சப்வேக்குள்ள ஒருத்தர் 45 நிமிஷமா வயலின் வாசிக்கிறாரு. ஒரு 1000 பேர் கடந்து போயிருப்பாங்க. ஆனா ஒரு 4-5 பேர் தான் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அவர் பேரு ஜோஷுவா பெல்லுங்கிற வேர்ல்டுலயே பெஸ்ட் வயலினிஸ்ட்ல ஒருத்தர். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவரோட கான்சர்ட்டுக்கு வந்து டிக்கெட்டுக்கு $100 சொல்லி மக்கள் போய் குவிஞ்சு பார்த்துட்டு வந்தாங்க. அவர் வாசிச்சுட்டு இருந்தது கிட்டத்தட்ட 4 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வயலின். ஆனா அன்னைக்கு அந்த சப்வேல அவர் சம்பாதிச்சது $32. இது ரேண்டமா நடக்கல. தி வாஷிங்டன் போஸ்ட் நியூஸ் பேப்பரோட ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. அதே ஆள், அதே மியூசிக், ஆனா இடம் மட்டும் வேற. லெசன் இஸ் சிம்பிள். உங்க டேலண்ட் எப்பவுமே எல்லாரும் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எவ்வளவு திறமைசாலி, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத வச்சுதான் எல்லாமே. ஆல்சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பிஸியான வாழ்க்கையில ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஆளுங்க நம்ம முன்னாடி வந்தா கூட நம்ம கவனிக்க மாட்டோங்கிறது தான். அதனாலதான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்த வச்சுதான் உங்களுக்கான மரியாதை. இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதை பத்தி உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க.